100 லட்டு செய்முறை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஜமா இத நான் செய்யல. ஆள் வச்சு செஞ்சோம் வீட்ல. பாட்டி இறந்தது காரியத்துக்கு வந்து ஸ்வீட்டு, காரம் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அத வந்து செஞ்சுட்ருந்தாங்க. ஸோ, அதனால வந்து அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். அவங்க எவ்வளோ அழகா அத வந்து சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அழகா அந்த கரண்டி பிடிச்சு அந்த மாவெல்லாம் கரைச்சி வச்சுருந்தாங்க. அப்படியே போட்டு தேய்ச்ச உடனே ரொம்ப சீக்கிரம் அழகா வந்து எடுத்தாங்க. நம்ம பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கு. செய்றவங்களுக்கு தான் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அவங்க வந்து இந்த மாதிரி அ எல்லாம் பூந்தி மாதிரி சுட்டு, அத வந்து பாகுல போட்டு குடுத்துட்டு இந்த மாரி குடுத்தாங்க. இத வந்து நாங்கலாம் வந்து உருட்டி உருட்டி வச்சோம். நானு, எங்க சித்தி, அப்புறம் என் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து உருட்டி உருட்டி வச்சோம். ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு வீட்ல ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நாமெல்லாம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ பேசும்போது தான் நெறைய கதைகள்லாம் வரும். இங்கே "நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ண தெரியுமா? இந்த மாரிலாம் பண்ணுவ" அப்படின்னு சொல்லி பேசினதா இருக்கட்டும். என்னோட மாமா பொண்ணோட குழந்தை இவனும் செம்மையா சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா வந்து ரொம்ப சமத்தா அந்த லட்டெல்லாம் உடைக்காம அழகா விளையாடிட்டு இருந்தான். அழகா பேசிட்டு இருந்தான். நானுமே வந்து கூட உட்காந்து கொஞ்சம் லட்டெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த லட்டு வந்து சூடாக கொஞ்சம் ஆறத்துக்குள்ளாரே வேகமாக பிடிச்சா தான் வந்து அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே உட்காந்து அந்த லட்டு பிடிச்சிட்ருந்தோம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நெறைய 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 கதைகள் வரும். அந்த டைமில் அந்த மாதிரி நடந்தது தெரியுமா? நீ இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி அடம் பிடிச்ச அப்படின்னு நெறைய கதைலாம் வந்து எங்கள் சித்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா மட்டும் ஊர்லேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஆன் த வே. ஸோ அதனால் வந்து வெயிட்டிங்கு. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே நான் வந்த உடனே வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. அந்த பூந்தி போடுறது அது இதெல்லாம் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். வந்த உடனே வேலை பண்ணுவேன்னு பார்த்தா, "நீ வீடியோ எடுத்துகிட்ருக்கியே" அப்படின்னா. "பூந்தி பிடிக்க இத்தனை பேர் இருக்கீங்க. ஆனால் வீடியோ எடுக்க நான் மட்டும் தானே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் விட்டுட்டுருந்தேன். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, நைட்டு வந்து இந்த பேக்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் மம்மியும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. எங்கள் மாமா இந்த மாதிரி சீலிங் பண்ணிகிட்ருந்தாங்க. நாங்கள் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். காரியம் முடிஞ்ச உடனே போகிறவங்களுக்கு இந்த ஸ்வீட்டும், இந்த மிக்சரு இதெல்லாம் வந்து பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ, அதனால் அவங்க எல்லாருமா சேர்ந்து உட்காந்து தான் இது வந்து பண்ணிகிட்ருந்தோம். இது என்னதான் வேலையாக இருந்தாலுமே எல்லார் கூடயும் சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. எண்ணெய் போட்டுட்டு வச்சிட்ருந்தோம். அப்படியே லட்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்டியாக சூப்பராகவே இருந்தது. குட்டி பசங்கள்லாம் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். அவங்களுக்குலாம் ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து அவங்கெல்லாம் பிஸியாக இருந்தாலும் பெரியவங்க நாங்களே உட்காந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். மிக்சருமே வந்து போட்டு கொடுத்தாங்க. என்னோடய ஹஸ்பண்டுமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.